தனக்கா இன்னும் வரலமா. ஸ்கூலுக்கு வர ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நாங்க வாசல்ல இருந்து இந்த நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனா இன்னும் வரலையே. சரி தனமா எங்க இருக்காங்கன்னு சொல்லி போன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா? ராத்திரி நிலா சொன்னானு நானும் அவங்களுக்கு கால் பண்ணேன். அப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. நிலா சொன்னானே, அதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். என்ன இருந்தாலும் காலையில நிலாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்னு தெரிஞ்சு இந்நேரம் வந்திருக்கணுமே. இப்ப ஆளும் வரல, போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. அத்தை, இன்னுமா உங்களுக்கு புரியல? நீங்க நிலா கிட்ட அவளை தனமானு கூப்பிட கூடாது, தனம் ஆண்டின்னு தான் கூப்பிடணும்னு சொன்னீங்கல்ல. அதுல எதுவும் கோச்சுக்கிட்டாலும் என்னமோ, அதனால இனி உங்க புள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வரமாட்டேன்னு இப்படி பண்றாளோ என்னவோ. ஏய் ராதிகா, வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. தனமா ஒண்ணும் அப்படி பண்ற ஆள் கிடையாது. ஐயோ அண்ணே, அதெல்லாம் விடுங்க. இப்ப நிலா ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு என்ன பண்றது? மகா தனமா கூட அம்முன்னு ஒரு பிள்ளை இருக்குமே, அது கால் பண்ணி பாரு. அதோ இருங்க. நாட் ரீச்சபிளா? ஒட்டுமொத்த கேங்கும் நாட் ரீச்சபிள் இருக்கு போலயே. சூப்பர். ஏய் ராதிகா, தனமா இந்த மாதிரி சவாரிக்கு வர நேரத்துல போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற ஆள் இல்லையே. ஒருவேளை அவங்க போன் ஏதாவது மிஸ் ஆயிருக்குமா இருக்கும். இப்ப நிலா ஸ்கூலுக்கு போகணுமே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப என்ன அந்த தனத்தோட ஆட்டோ இல்லாட்டி ஊர் உலகத்துல வேற ஆட்டோவே இல்லையா என்ன? என்ன டக்ளஸ் இப்படி பேசிட்டு போகுது? உன் ஃப்ரெண்ட்ல அப்படிதான் இருக்கும். அப்பா தனமா எங்க? என்னப்பா ஆச்சு? அவங்க ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது ஒண்ணு இல்லடா குட்டி. இங்க பாரு குட்டி, தனமா போன் ஆன் ஆனதும் அப்பா அவங்க கிட்ட பேசுறேன். என்ன சரியா? நிலா வா. நான் வரமாட்டேன். நான் உங்க கூட வரமாட்டேன். நான் தனமா கூட தான் வருவேன். ஸ்கூலுக்கு போற நேரத்துல அடம் பிடிக்காத நிலா. வான்னு சொல்றேன்ல. இல்ல நான் வரமாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே ஊர்ல நான் பாரு. ராதிகா, என்ன பண்ற நீ? குழந்தைகிட்ட எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க? நீ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்காதப்பா. அவ கூட ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா வேற என்ன சொல்லுவா அவ? ராதிகா,